இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி. யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்க, நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்ன ஊருக்கு 2 ஊதாருன்னு நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையே கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வரப்பே 1947 அயோத்தி, ஓம் காலேஜ், ஜெய் காலேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் நான் புகழ் நீங்கள் புக்குத்துக்கு உங்களோட காமெடி நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடிச்சு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும். எங்கேயும் தப்பு நடந்துக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டு இருப்போம். இந்த படம் ஜெயிச்சாதா, இந்த வில்லிகள் நம்ம காப்பாற்றாதா, பிஸ்னஸ் நடந்துடாதா ஓடிட்டு இருப்போம். எல்லாத்தையும் தெரியும், ஒரு கஷ்டமான தெரியுமா. நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்? ஒரு டிஜிட்டல் ஃபிக்ஸ் சொன்னாங்க. யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணி தரணும் சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூட் ஆகிருக்கலாம். நான் எப்பவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். எல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே விழுந்தா ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. நான் பெருசாக நம்புறேன். எப்பவுமே நம்ம ஹீரோயின் பார்ப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். போஸ்டர் பார்க்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்டா நினைச்சது வந்து ஊருக்கு 3 ஊதாரி எழுதான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால கிராமத்தாரு. எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க. இது ஒரு முரண்ல முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜின், சகோதரன் புகழ், ஜனனி என் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்ட மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது அதான் எல்லாம் கீழே பேசுகிறேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்குமா இல்லை ஒரு இது அது ஃபேமிலி கெட்டுக்கதுரா என்னன்னு தெரியல. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இந்த யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்க, நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்ன ஊருக்கு 2 ஊதாருன்னு நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையே கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேர் சேர்ந்து பண்ணலாம்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி, அந்த அளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வரப்பே 1947 அயோத்தி, ஓம் காலேஜ், ஜெய் காலேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்குத்துக்கு மேலே காமெடி நல்லா சூப்பராக இருக்குது. உங்களை வேற மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது என்னை வந்து வேற மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புக்குத்து கோமல காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும். அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இருக்காருனோடனே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொய்வு அடைதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேற லெவல். அதே போல் செல்லக்குட்டி தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேட்டு தலைவலி கிடையாது. பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன்.
ஆமாம் 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்நேகன் சார் சூப்பர். நிறையா பாடல்களை பார்த்து ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுறான்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார். ஆமாம் அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே நிறையா இருக்காங்க. மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுறது இந்த படத்தில் எல்லாருமே சின்ன சின்ன கேட்டவங்க அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலாம்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார். போனதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணதுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணதுக்கு. கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளதால. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை வந்து அழகான ஒரு வாய்ஸில் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு இன்முகமாக பேசுனீங்க. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்துறதுக்கு. தேங்க்யூ. லவ் யூ. பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும். எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்ம நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டு இருப்போம். இந்த படம் ஜெயிச்சாதான், இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான் ஓடிட்டு இருப்போம். எல்லாருக்கும் தெரியும் ஒரு கஷ்டமான கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு எனக்கு பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் இருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2026 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்ல படமா. எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோட படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. வினோத் குமார் இருக்கும். ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட் மோஷன் பிக்சர்ஸ் 2 வணக்கம். ஊருக்கு 2 உள்ளது. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன் என்ன சார் மைனர்னு பேர் வச்சிருக்கீங்க, என்ன மைனர்? அது ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாரு. யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார் எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணி தரணும் ஹீரோவா. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்பவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகர்கிட்ட கிடையாது. அது நேரம் அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோட மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். உங்கள்கிட்ட ரவி மரியாதை சார், தீபா அக்கா, மைன் கோபியன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க, விட்டேஸ்வரன் மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது. நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே இருந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு இந்த 2026 பிக் பாஸ்க்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. நான் அதை பெருசாக நம்புறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அந்த பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப நிகழ்ச்சி. பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர்ஸுக்கு மிகப்பெரிய ஹிட், 2 காம்பினேஷன். அதை தொடரட்டும், தொடுவோம் என்று கடவுள் வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டு நன்றி, வணக்கம். அன்பேஷோ, தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம்.
புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எந்த தப்பு பண்ண நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம். இல்ல இதையும் நீங்க தமிழ்ல யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஊருக்கு ரெண்டு ஊதாரி. இந்த போஸ்டர் பார்க்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்டா நினைச்சது வந்து ஊருக்கு 3 ஊதாரி தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு. அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ இனிதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இது மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடை ஏறி பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்களாம் டீமாக சேர்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும். எல்லாரும் மனசார வாழ்த்தி எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஊருக்கு 2 ஊதாரி படத்தை வந்துட்டு உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்ல எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் வணக்கம். என்ன ஸ்கிரிப்டை யோசிச்சதை விட இந்த ஒரு 3 நாள் என்ன பேசுகிறேன் நீ பேசணும்னு யோசிச்சு தான் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்திலேருந்து இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. அதனால் விஜய் ப்ரோட கண்டென்ட்டாக டைட்டில் மட்டும் சொன்னேன், கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த டைட்டில் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக உருவாகுது. அது என்னப்பா ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிருந்தீங்க. இது பார்க்கும்போது தெரியும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வது ஒரு வார்த்தை நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா அவங்க சொன்னார், அம்மா சொன்னாங்க, நான் எங்கே போனேன்னா அந்த புகழோட உச்சத்துக்கு போகணும், புகழோட தான் போகிறேன். ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படி கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க இந்த படத்துக்கு. அதேமாரி ப்ரொடக்ஷன் யூகோபியன் மோஷன் பிக்சர்ஸ் வினோத் பெருமாள் சார். ஸோ இந்த எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம். எல்லாத்துலேயும் ஒரு பாட்டு சொல்லிடு, ஒரு படப்பாட பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோடு நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து வெற்றி படமா அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவா நடித்த சீரியல்லையே அவருக்கு அம்மாவா நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் அவரு பிக் பாஸ்லயும் இருந்தாரு. அதனால எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நான் நிறைய படம் நடிச்சிட்டேன். அவர் ஹீரோவா ஒரு காமெடி படம் நடிச்சு அடுத்து இந்த காமெடி படத்துலயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ற செலவு வந்து அந்த செலவா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமா மாத்தி காட்டுவா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த புள்ள உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி. பல்வேறு வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று மாலை தான் சொன்னாங்க இன்னைக்கு பூஜைன்னு.
ஏற்கனவே கமிட் பண்ணதுனால அந்த வேலைகளை முடிச்சதுக்கு லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் வந்து முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது. அதுவும் சினிமாக்காரர்கள் இன்னைக்கு வந்து டிஜிட்டல்ல முழுக்க முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மியூசிக் டைரக்டர் சந்திக்க முடியறதில்ல, ஒரு கதை சொல்றதுக்கு டைரக்டர் சந்திக்க எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இயக்குனர் நேற்று வந்து சொன்னார், அப்போ சொன்ன ஆச்சரியமா இருக்கே பூஜையெல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வேற வழி இல்லை, நம்ம வந்து எப்போதுமே தமக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான், இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும். அது இந்த படத்துல பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். யோகியை பத்தி சொல்லணும். நீண்ட ஒரு உழைப்பு, நீண்ட ஒரு தேடல், நிறைய இயக்குனர்கிட்ட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறது நான் நம்புறேன். எனவே ஊருக்கு 2 ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா என்ன நடக்குங்கிறத கதையில சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்பவுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அந்த மகிழ்ச்சி இந்த திரைக்கலர் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதுல எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியா நான் இருக்கிறது மகிழ்ச்சி. படத்தை முடிச்சுட்டு நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு 2 ஊதாரி படத்தோட பூஜை வந்து ரொம்ப நம்ம நினைச்சது மனசுல, ஆனா அதோட ரொம்ப சிறப்பா வந்து இந்த பூஜை நடந்திருக்கு. ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைப்பதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமா படக்குழு சார்பாகவும் விஜய் சேதுபதி சாருக்கு, சீஃப் கெஸ்ட் அவங்களால படத்தை கரகோஷம் கொடுங்க சாருக்கு. அந்த பிசிலியும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரஜன் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ, வெற்றி. இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். புகழ் பிரதர் வெற்றி ஜெயிக்கணும். அப்புறம் ப்ரோ உங்களுக்கு விக்ரம் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஈரன் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் சார் வினோத் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் யோகி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த டீம்ல ஒர்க் பண்ண கேமராமேன் சார், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லி, ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, ஃபைட் மாஸ்டருக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ஊருக்கு 2 ஊதாரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். இந்த நாதாரியை நான் தான் படத்தில் நடிக்க போறேன். ஏற்கனவே பிடிச்சிருக்க ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க சார். இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லயே சபதம் போட்ட அருமை சகோதரர் ரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்கள்ல நான் நடிக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்ட் வினோத் பெருமாள் அவர்கள் ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால கிராமத்தால். எப்படி ஒரு முரண் பாத்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பத்தி பேசுவாங்க. இது ஒரு முரண்ல முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசா இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறது ரொம்ப ஒரு புதிய அனுபவமா இருக்கு. எனர்ஜி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் தேவால் இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறது உண்மையிலே பிளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்துல காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவான்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிரமாத நன்றி தெரிவித்து